வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் தமிழில் ரிவ்யூ பண்ண போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸ் தான் வராது. செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மூலியமாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை தொடர்ந்து இன்றைக்கி செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரெஸ்ல்மேனியாவில் பால் ஹேமன் என்னிடம் இணைந்து விட்டார் அண்ட் மோர் தென் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கிங் 2ல் காலையில் பேசி தமிழ் எபிசோடில் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன இது ராவோட ரிவ்யூ அப்படிங்கிறதுனால சின்னதாக சொல்கிறேன். செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஃபியூச்சர் டெவலப்பிங்கில் ரால நிறைய விஷயங்களை மாற்ற போகிறாராம். பிரான் பிரேக்கரும் இவரும் சேர்ந்து பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு சாமி ஜயன் வராரு. சாமி ஜயன் வந்ததுக்கு அப்புறமா செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரு கூட நிறைய கலண்டோல் விளையாடுறாரு. அண்ட் அதே நேரத்தில் வந்து சாமி ஜயன் இது இப்போ பிளட் லைனாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு செத் ரோலன்ஸ் சொல்கிறாரு, இது பிளட் லைன் கிடையாது, எந்த கண்ணோட்டத்தில் நீ பிளட் லைனாக பார்க்குறேன்னு கேட்கும்போது பிளட் லைன் உருவாகிறதுக்கு காரணமே வந்து இந்த பால் ஹேமன் தான், பால் ஹேமன் இருக்கிறதுனால நான் பிளட் லைனாக பார்க்குறேன் அப்படின்னு செத் ரோலன்ஸ் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஏன் கூட நீ சேர்ந்துட்டு ஸ்மாக்டவுன் பக்கம் போயிரு, அப்போது நான் உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு விஷயம் தருவேன். அதாவது அது என்ன ஏதுன்னே சொல்லலை, பட் ஆனால் ஆஃபர் மட்டும் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் கன்சல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு செத் ரோலன்ஸ் வந்து நான் இன்றைக்கி டே ஃபுல்லாக உனக்கு தரேன், அதாவது நீ இதை வந்து யோசித்து முடிவு எடுத்துக்க. ஸோ நீ கண்டிப்பாக வந்து மூவ் ஆகணும், ராவை விட்டு மூவ் ஆகணும், எங்கள் கூட சேரணும். அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறது தான் புரியல. ராவை விட்டு போகவும் செய்யணுமா, ஸ்மாக்டவுன் பக்கம் போகணுமா, அதே நேரத்தில் இவருக்கு தேவையான ஒன்று கிடைக்குமா, இவர் வந்து சாமி ஜெயினும் வந்து இந்த டீமில் ஜாயின் ஆயிடுவாராம். அது எப்படின்னு தான் தெரில. பட் நான் மெயின் ஈவெண்ட்டில் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சாமி ஜெயினுக்கு மெயின் ஈவெண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன சான்ஸ், ஒருவேளை செத் ரோலன்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டா மேபி மிகப்பெரிய ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறதான் தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெயின் ஈவெண்ட்டில் இதுக்கான விடை தெரியும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ரியா ரிப்ளையோடைய நேரம். ரியா ரிப்ளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா NXTயை சேர்ந்த ரக்ஸன் ஃபீனிக்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு எங்கேஸ்டாக மோத போகிறாங்க. ரியா ரிப்ளைக்கு போன வாரம் கண்ணில் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. பட் ஆனால் இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற இன்ஜுரி எதுவுமே இல்லை. ஸோ அது குணமாயிருச்சு அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. ரக்ஸன் ஃபீனிக்ஸ் NXT சூப்பர் ஸ்டார் தான், அவங்க ஸ்டில் இன்னும் NXT சூப்பர் ஸ்டார் தான். பட் ஆனால் இப்போ WWE ரால ரியா ரிப்ளைக்கு கூட ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே நல்லா தான் கூடுறாங்க. ரக்ஸன் ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி சொல்ல, ரியா ரிப்ளை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஷார்ட்டட்டான ரெஸ்லர் தான். பட் ஆனால் மேட்ச்சில் பின்னி எடுத்துட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலியா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ரியா ரிப்ளை அட்டாக் பண்ணி இந்த மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபையில் முடிஞ்சிருச்சு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ரியா ரிப்ளை இப்படி தான் மேட்ச் நடக்கும்போது காப்பாற்றுறதுக்காக வந்தாங்கல்ல. ஸோ அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக இயோ ஸ்கை வராங்க. போன வாரம் என்னை காப்பாற்றல, அதுக்கு கைமாற நான் இந்த வாரம் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைகையிலே சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் வருது. மேக்ஸிமம் இவங்களுக்குள்ளே ஒரு டாக் டீம் மேட்சை அப்கமிங்கில் நடக்கிற WWE பேப்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியை தான் இப்போதைக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ WWE வேறு அடுத்தது பேக்லாஷ் நடக்குது, டாக் டீமாக வேறு இருக்கிறாங்க. ஸோ மேபி டாக் டீம் மேட்சாக ஒன்று நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்குது. பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேஸுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டிருக்குது. அதாவது இப்போ நம்ம ஃபின் பேலர் என்ன சொல்கிறாருன்னா, ஜேடி மெக்டனோவை பார்த்து, நான் உன்னுடைய டாக் டீமை நம்ம ஃபார்மர் டாக் டீம் சாம்பியன் பெஸ்ட் ஃப்ரெண்டு 20 வருஷமாக நீ ஏன் கிட்ட போன வாரம் வரதை பற்றி ஏன் சொல்லணும்னு சொல்லும்போது நான் வந்து லீவு கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா லீவை தான் பிடிச்சிருக்குது, நான் லீவு கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னதை என் கிட்ட ஏடா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது. நான் பாரு, நமக்குள்ளே சண்டை எதுவுமே வேண்டாம், நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். போன வாரம் ஒரு நல்ல செக்மெண்ட் நடந்தது, டாம் வந்து அவனோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டான், இதை நம்ம அத்தோட விட்டுருவோம், இதுக்கப்புறமா நம்ம டாக் டீம் டைட்டில் நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்கும்போது இன்றைக்கி வால் ரைடர்ஸ் அகேன்ஸ்டாக நமக்கு இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குது. இதில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் வால் ரைடர்ஸ் இன்றைக்கி எதிர்கொள்ளவும் செய்வோம், நியூடே எதிர்த்தும் செல்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், டாமினிக் மிஸ்டருடைய அடுத்த ஸ்டோரி என்ன ஒன்றும் தெரியல.
எது நடந்தால் என்ன, டாமினிக் மிஸ்டீரியோவோ ஃபின் பேலரோ, நம்ம கார்லிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் சாப்பிட்ற பழக்கம் இருக்குதே அதை மட்டும் நிறுத்தவே மாட்டேங்காரு. ஸோ அடுத்து உலகநாதன் லோகன் பாலுடைய நேரம். லோகன் பால் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்த்தேன் நானும். ஏஜி ஸ்டைலை பற்றி தான் பேச போகிறாரு. அகைன் வந்து ஒரு ஃபியூடி டெவலப் ஆகும் பார்த்தா இவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணுமா. லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்போ சொல்கிறாரு, நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிற நேரம் வந்துடுச்சு, எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான சான்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜே ஊசோ அந்த இடத்துக்கு வராரு. ஜே ஊசோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ளாஷ்பேக்கான விஷயம் மற்றும் இவங்க யூடியூப்பில் நீ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கலாம், பட் ஆனால் ரியாலிட்டிக்காக நீ ஒரு வெத்தானாரு அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து பேசுகிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை கலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் ஜே ஊசோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, லோகன் பால் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு பார்க்காம அவருக்கே ஒரு சூப்பர் கிக்கை போட்டார். சரியான அடி, அதில் பயந்து கீழே ஓடி போயிட்டார். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஜே ஊசோக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி விட்ருக்காங்க. இதை எந்த லெவலில் எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறானுங்கன்னு தான் தெரில. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குன்னு சொன்னோம்ல, அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. வார் ரைடர்ஸ் வெர்சஸ் ஃபின் பேலர் மற்றும் ஜேடி மெக்டனோ. இந்த மேட்ச்சில் ஒருவேளை ஜேடி மெக்டனோ மற்றும் ஃபின் பேலர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் டபிள்யூபிள்யூடிஏ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற நியூ டே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இந்த மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க. ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. போன வாரம் எப்படி ஜேடி மெக்டனோ குறுக்கால வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்ச்சில் பெண்டாவோட ஆப்பர்ச்சுனியை கெடுத்து விட்டாரோ, அதே மாதிரி இன்னைக்கு பெண்டா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட குறுக்கால வந்து ஜேடி மெக்டனோ போன வாரம் எப்படி டைவர்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி டைவர்ஷன் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற இதுக்கு உதவி ஆகிட்டார். ஸோ வார் ரைடர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தான் வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் கிடச்சிருக்குது. இதில் ஃபின் பேலர் மற்றும் ஜேடி மெக்டனோ தோற்று போவதுக்கு முக்கியமான காரணம் பெண்டா. ஸோ பெண்டா அவருடைய வேலையை காட்டிட்டாரு. பின்ன போன வாரம் இவர் வேலையை காட்டும் போது அவர் மட்டும் சும்மாவாக இருப்பார், அவருடைய வேலையை கட்டுவார்ல. ஸோ அப்படிப்பட்ட குரலி பற்ற வேலையை தான் பார்த்துருக்காரு. ஸோ ஜட்மெண்ட் டேக்கும் பெண்டாக்கும் அடுத்த கட்டமான ஒரு ஸ்டோரி லைன் இப்போ ரா பிராண்டில் ஆயிருக்குது. ஆனால் தான் நியூ டேக்கும் வார் ரைடர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச்சு அடுத்த வாரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் சொல்லுவான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கும்போது பால் ஹேமன் போகிறாரு. சாமி என்னை பார்த்துக்க, நீ உங்க கூட எங்கள் கூட சேர்ந்துட்டு நீ ஸ்மாக்டவுன் பக்கம் போயிரு. ஸ்மாக்டவுன் பக்கம் போகும்போது நான் உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். அது என்ன சான்ஸ்னால், உனக்கு நான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான சான்ஸ் தரேன் ரால இருந்தா. ஆனால் ஸ்மாக்டவுனுக்கு போகிறதுனால நான் உனக்கு வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தரேன். ராண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனுக்கும் பேக்லாஸில் மேட்ச் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரில் யார் வெற்றி பெற்றாலும் உனக்கு அகேன்ஸ்டாக அடுத்து மோதுறதுக்கான சான்ஸ் தரேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பான்னு சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் முடிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். யோசி நல்லா யோசி, பட் நான் முடிவு மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே பிரான் பிரேக்கர் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், பிரான் பிரேக்கருக்கும் சாமி சேனுக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது, அப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ அதனால் என்ன தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காரு. சரி, மெயின் ஈவெண்ட்டில் பார்த்துக்கலாம், கரெக்டு தானே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேன் த பெக்கிலிச்சோட டைம். போன வாரம் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா வந்து டாக் டீம் சாம்பியன், இவங்கெல்லாம் டாக் டீம் சாம்பியன் இருக்கும்போது டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோற்று அதுக்கப்புறமா லைரா வெல்கேரியாவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது ஏன், எதுக்கு, இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. NXTல டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா லெவலுக்கு இருந்த லைரா வெல்கேரியா NXT சாம்பியன்ஷிப்பை வைக்கிறதுக்கு காரணம், அதாவது NXTல பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியாக்கும் பெக்கிலிஜுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து பெக்கிலிஜ் வந்து லைரா வெல்கேரியா கிட்ட தோற்று போயிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் எழுக்கிறாங்க, பழைய ஃப்ளாஷ்பேக் எழுக்கிறாங்க. ஸோ லைரா வெல்கேரியாவும் வராங்க, நான் வந்து NXTல நான் உன்னை பீட் பண்ணியிருக்கிறேன், இப்போவும் உன்னை பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தரக்குறவாக பேசுகிறாங்க. சண்டை முத்திக்கிச்சு என்ன பத்திக்கிச்சு, ஐயோ பத்திக்கிச்சு. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இதில் லைரா வெல்கேரியா என்னன்னு சொல்கிறாங்க, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு வேண்டாம், மோதி பார்த்துக்கலாம், நீ பெரிய ஆட்டக்காரியா நான் பெரிய ஆட்டக்காரியான்னு சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நடக்க போகிற பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நம்ம மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இட்ஸ் அஃபிஷியல் பெக்கிலிஜி பாரத இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் மோத போகிறாங்க. அதுவும் லைரா வெல்கேரியா அகேன்ஸ்ட்னு இன்றைக்கி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மக்களே.
அதுக்கப்புறமா பெண்டாவுடைய நேரம். பெண்டா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பண்ண விஷயத்துக்கு ஆக்சுவலி இன்னைக்கு ரா ஜென்ரல் மேனேஜர் வந்து வரலங்க. அதனால ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக்கோலஸ் தான் இன்னைக்கு ராவையும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு மேட்ச் அஃபிஷியல் ஆகிறேன், அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து நீ ஜேடி மெக்டோனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடு, அதை நான் வந்து இந்த இடத்துல அஃபிஷியல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ இட்ஸ் அஃபிஷியல் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பெண்டாக்கும் ஜேடி மெக்டோனுக்கும் ஒரு மேட்ச் இருக்குதான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டாவை பார்த்து பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் டீம் வராங்க. அமெரிக்கன் மேட் டீமில் இருக்கிற ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா, நான் பாருப்பா நீ பார்த்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது கடுப்பாகி பார்த்தீங்கன்னா ஜேட் கேபிளையே பெண்டா அடிச்சிட்டாரு. ஆல்ரெடி அந்த மனுஷன் டென்ஷனில் இருக்காரு, அடிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க, எல் கிராண்டோ அமெரிக்கானோ மீண்டும் வரப்போறாரு, அதுவும் பெண்டாவை அட்டாக் பண்ண. அது இந்த செக்மெண்ட்லேருந்து நல்லாவே தெரியுது மக்களே. இதே தொடர்ந்து நம்ம ரூசேவ் இருக்கிறார்ல, அவர் டபிள்யூபிள்யூல கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் இருக்காரு. ஸோ அதனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரிமைனிங் பண்ணும் விதமாக ஒரு சின்ன ப்ரமோ பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் நடக்க போகுது. விவினியில் இருக்கிறாங்கல்ல, அவங்க NXT சேர்ந்த ஸ்டெஃப்னி வாக்கர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விட போகிறாங்க. அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. என்னடா அது முழுக்க முழுக்க NXT சூப்பர் ஸ்டார்ஸ்குள்ளேயே மேட்சாக நடக்குது, இது ராவா NXTயா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டெஃப்னி வாக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து இவினியில் வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. ஸ்டெஃப்னி வாக்கர் ஃபியூச்சரில் WWE மெயின் ராஸ்டரில் பெரிய லெவலில் வர போகிறாங்க, ஓகே தான். பட் ஆனால் இப்போவே அவங்கள மெயின் ராஸ்டரில் காட்டுறது டூ மச்சாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆகட்டுப்பா, கொஞ்ச நாள் NXT வச்சு ஓட்டுங்க, இப்போவே மெயின் ராஸ்டரில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல் இருக்கிறார்ல, அவர் வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டே வராங்க. எங்கள் ஏஜே ஸ்டைல் வந்து லோகன் பால் கூட தானே ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தார், அடுத்து கேரிங்கிறாஸ் ஸ்டோரி அப்படியே டோட்டலி மாறி இருக்குது. ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனான அவர் டைட்டில் டாமினிக் டைட்டில் ஏஜே ஸ்டைல் குறுகுறுன்னு பார்க்குறாரு. என்ன ஒரு குறுகுறு பார்வை, மேபி டாக்டிங் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கேட்குறாங்களோ, சாரி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கேட்குறாரோ, மேபி இருக்கலாம். சரி, இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது பேக் ஸ்டேஜில். சாமி ஜெயின் தனிமையில் என்ன யோசிக்கலாம், என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேரிங் கிராஸ் போய், நீ வந்து அவங்களுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்க, அதுதான் சரியான விஷயம், நான் இப்படி தான் கெவினோன் ஸ்டோரிலையும் சொன்னேன், நீ அதை விட்டுட்ட, இன்ஜுரி ஆச்சு, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் ராஜா, நீங்கள் அட்வைஸ் பண்ணிடுவீங்க, கடைசி அடி வாங்க போகிறது சாமி ஜெயின் தான், நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல. அதுக்கப்புறமா பேட் மெக்கஃபி இருக்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலேருந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. நான் வந்து போன வாரம் வந்து கந்தர்கிட்ட அடி வாங்கினேன், அது நிஜம்தான், இப்போ நான் அஃபிஷியலி குந்தர் கூட மேட்ச் விளாடணும், எப்போ எதுன்னு கேட்கணும். சரி, இன்னைக்கு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் வந்திருக்காரு, அவர் தானே நீ ராவோட ஜெனரல் மேனேஜரும் வந்து இந்த மேட்சை பற்றி பேசுங்க சொல்லும்போது, என்ன பரப்பா நாங்கள் ஒன்று சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், உனக்கு மேட்ச் விளாடணும் இப்போ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. சரி, எப்போ தான் முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இதை நான் வந்து அஃபிஷியலி பேக்லாஷில் கன்ஃபார்ம் பண்ணுறேன், பேட் மெக்கஃபி வெர்சஸ் குந்தருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து நான் பேக்லாஷில் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இட்ஸ் அஃபிஷியல், பேட் மெக்கஃபி வெர்சஸ் குந்தர் ஃபார் த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அட் பேக்லாஷ். அண்ட் அடுத்தது சாமி ஜெயினுடைய மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜே உசோ வந்து பார்த்து எடுத்து பேசுதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பன் சாமி ஜெயினை பார்த்தீங்கன்னா தோல் மேலே தோல் தட்டி அனுப்புகிறாரு. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் ஜே உசோவுக்கு தோல் தட்ட போகிறது இந்த சாமி ஜெயின் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிரோ இருக்கிறார்ல, அவர் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ரிட்டர்ன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒடிசியே ஜோஸோட தம்பி ஓட்டிஸு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாராம். இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்டாக்கும் ஜேடி மெக்டனுக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வாரம் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். செத் ரோலன்ஸ் பிரான் பிரேக்கர் டைம். செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஷோக்கு வந்துட்டாரு. வந்த உடனே சாமி ஜெயின் கிட்ட ஆஃபரை பற்றி கேட்கும்போது சாமி ஜெயின் சொல்லாரு, நான் பாரு நம்மளாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கோம், நீ எனக்கு ஓல்டு ஃப்ரெண்ட் தான், பட் இருந்தாலும் எக்காலத்தை கொட்டும் நீ இப்போ தவறான பார்வையில் போயிருக்க, இந்த தவறான பார்வையில் நான் வரமாட்டேன், உன் கூட நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவன் தான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. ஸோ அதனால் செத் ரோலன்ஸ் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரான் பிரேக்கருக்கும் சாமி ஜெயினுக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஐயா எதுக்கு அந்த மனுஷன் தவுதுபடி ஆக்காரு ஸ்பியரை போட்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கர் பின்னி எடுத்துட்டாரு. ஒன்றுக்கு பல ஸ்பியர் போட்டு சாமி ஜெயின் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சாகவே முடிக்கலை, முழுக்க சாமி ஜெயினை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கர் இன்னைக்கு சாமி ஜெயினை பின்னி எடுத்துட்டாரு. பின்னி எடுக்கல, நொட்டல் எடுத்து சாணியை பிடிக்கி எடுத்துட்டாரு. ஸோ ஃபைனலி பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு டாமினேட் ஹீரோ அப்படிங்கிறத காட்டிட்டாரு. செத் ராலன்ஸ் கூட இருக்கிறதுனால பிரான் பிரேக்கர் ஸ்டாங்க, பிரான் பிரேக்கர் கூட இருக்கிறதுனால செத் ராலன்ஸ்
இருக்காங்க அப்படிங்கிறத கேட்குற அளவுக்கு ஆகிட்டு. அதுலேயும் ராக்கு மாதிரி செத்ரோலன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாருங்க அந்த கழுத்தை அறுத்துருன்னு. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஹைலைட்டாக இருந்தது. இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் மறக்கம் போல் மண்டே நைட் ரா செத்ரோலன்ஸோட ரா தான். செத்ரோலன்ஸ் இந்த சொக்காவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஒருவேளை அம்பானி கல்யாணத்துக்கு வாங்கியிருந்தீங்களோ? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்யல உங்களை நான் சந்திக்கிறேன்.